கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய படம் தரமான சீட்டேஜ் த்ரில்லர் படம் தான் பார்க்க போகிறோம். அடுத்து என்ன நடக்கும்னு யாருனாலுமே கெஸ் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு செம்ம டேன் அண்ட் ட்விஸ்ட்டாக இருக்கக்கூடிய படங்கள் தான் இன்றைக்கி ஃபஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய படம் ஃபால் அப்படிங்கிற படம் தான். படத்தோட ஸ்டோரி, வீட்டுக்கு வந்து உன்னை நான் டிப்ரெஷன்லேருந்து வெளியே கொண்டு வரேன் ட்ரை பண்ணுறேன், தயவு செஞ்சு என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்த கூட்டு போகிறேன். அந்த இடம் பார்த்தீங்கன்னா உயிரோட இருந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் பேலன்ஸ் கதை. இந்த படம் தமிழ் அவைலபிளாக இருக்குது. 2022 தான் ரிலீஸ் ஆச்சு. செம்மையான ஒரு சீட்டேஜ் த்ரில்லர் படம். எந்த பார்க்கக்கூடிய படம் வார் ஆஃப் தி வேர்ல்டு அப்படிங்கிற படம் தான். டாம் க்ரூஸ் நடிச்சிருப்பார் இந்த படத்தில். இந்த படத்தில் டாம் க்ரூஸோட பேர் வந்து ரே அப்படின்னு இருக்கும். படத்தோட ஸ்டோரி என்னன்னா, டாம் க்ரூஸ்க்கு வந்து டைவர்ஸ் ஆகிருக்கும். அவருக்கு வந்து ஒரு பையன் ஒரு பொண்ணு இருப்பாங்க. ஸோ அவங்க எக்ஸ் ஒய்ஃப் கிட்ட போய் ஒரு நாள் நான் பார்த்துக்கிறேன், இவங்க 2 பேரும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு வரும்போது அந்த இடத்துல திடீர்னு வந்து வானம் ஃபுல்லாக வந்து மேகமூட்டமாக இருக்குது. திடீர்னு பார்த்தீங்கன்னா மின்னலில் வந்து புயல் வர ஆரம்பிக்குது. அப்போ வந்து ரோட்டில் ஒரு இடத்துல வந்து சின்ன பள்ளம் ஒன்று உழுவுது. அந்த பள்ளத்தை வந்து எல்லாம் சுற்றி நின்று பார்க்குறாங்க, என்ன இது நம்ம புதுசாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அந்த கிராக்கு பெருசாகி பார்த்தீங்கன்னா வந்து டக்குன்னு உள்ளேருந்து ஒரு ரோபோட் ஒன்று வந்து ஒரு பீமை ஒன்று வந்து விட்டவுடனே எல்லாருமே மறைஞ்சு போயிடுறாங்க. அந்த பீம் பட்ட உடனே இப்போ இவர் வந்து இவரோட பையனையும் பொண்ணையும் கூட்டிக்கிட்டு வந்து ஒரு காரில் ஏறி எஸ்கேப் ஆகிறாரு. கடைசியில் இவர் தப்பிச்சு போனாரா இல்லையா, அந்த ஏலியனை வந்து அழிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி தான் இந்த படம். முக்கியமாக ஒரு ஹைலைட்டான ஒரு சீன் ஒன்று இருக்கும். ஒரு பஸ்லையும் போட்லையும் வந்து ஒரு முக்கியமான ஒரு சீன் இருக்குது. அதெல்லாம் வந்து தரமாக பண்ணியிருப்பாங்க படத்தில். செம்மையான ஒரு ஸ்க்ரீன் பிளே இருக்கும். படம் ஃபுல்லாக வந்து ரேசியான ஸ்க்ரீன் பிளே அப்படின்னு தான் சொல்லணும். சர்வைகளுக்காண்டி ஓடிக்கிட்டே இருப்பார் படம் ஃபுல்லாக. எப்படியா தப்பிச்சாகணும் ஏலியன் கிட்ட இருந்து அப்படின்னு. கடைசியில் எப்படி பீட் பண்ணாங்க அப்படிங்கிறதான் ஃபுல் ஸ்டோரி. மறக்காமல் கண்டிப்பாக பாருங்கள், நல்லாயிருக்கும். இன்னொரு முக்கியமான ரீசன் இந்த படம் பார்க்குறதுக்கு என்னன்னா வந்து இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னா வந்து ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் தான் வந்து இந்த படத்தோட டேரக்டர். செம்மையான ஒரு டேரக்டர். ஒரு படம் பார்த்துருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவரை பற்றி. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய படம் இதுவும் ஒரு ஏலியன் மூவி தான். பேட்டில் லாஸ் ஏஞ்சலஸ் அப்படிங்கிற படம் தான். படத்தோட ஸ்டோரி என்னன்னா, பூமிக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 7-8 விண்கல் வந்து விழுகுது. சரி, விண்கல் தானே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அதுக்குள்ளே இருந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏலியன்ஸ் வராங்க. ஏலியன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து லாஸ் ஏஞ்சலஸ்ல தான் அந்த முழுக்க அந்த படம் நடக்கும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணிக்காக வராங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஸ்டோரி போய்கிட்டு இருக்கும். ஏலியன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ட்ரோன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து பயோமெக்கானிக்கல் ட்ரோன்ஸ் அப்படிம்பாங்க. அது வந்து தண்ணினால் வந்து இயங்கக்கூடியது அப்படிங்கிற மாதிரி வச்சிருப்பாங்க. அதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா வந்து மக்களை வந்து போட்டு தள்ளிட்டு இருப்பாங்க. ஸோ மாரோன் அப்படிங்கிற நம்ம ஹீரோ வந்து ஒரு மெரீன் சர்ஜென்ட்டாக இருப்பார். அவர் வந்து அவரோட டீமும் சேர்ந்து மக்களை காப்பாற்றினாங்களா இல்லையா, அந்த ஏலியனை போட்டு தள்ளினாங்களா இல்லையா அப்படிங்கிறது அந்த படத்தோட ஸ்டோரி. இந்த கேமு பப்ஜி, ஃப்ரீ ஃபயர், கால் ஆஃப் டியூட்டி இந்த மாதிரி கேம்ஸ்லாம் நீங்கள் விளையாடுவீங்கன்னா கண்டிப்பாக அந்த படம் உங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் போட்டு தள்ளின்னு சுட்டுக்கிட்டே இருப்பாங்க. படம் ஃபுல்லாக அவ்வளோ ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்குது. படம் முடிகிறப்போ ஒரு செம்மையான ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. இது வந்து போர் முடியலை, இன்னும் இதுதான் ஆரம்பம் அப்படிங்கிற மாதிரி முடிச்சிருப்பாங்க. ஒரு லீடு கொடுக்குற மாதிரி படம் முடிச்சிருப்பாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்குது. அண்ட் ஏலியனுக்கும் ஸ்ட்ரைட்டான ஃபேஸ் டு ஃபேஸ் ஃபைட் தான். 1 vs 1 அப்படிங்கிற மாதிரி தான். ஸ்குவாட் குரூப் அப்படின்னு சொல்லி போட்டு தாக்கிட்டே இருப்பாங்க. நிறைய எமோஷனல் சீன்ஸ்லாம் இருக்குது. டெஃபினட்டாக பாருங்கள். ஆக்ஷன் லவர்ஸ்க்கான கண்டிப்பான ஒரு படம். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய படம் ஃபோன் பூத் அப்படிங்கிற படம் தான். செம்மையான ஒரு ஃபோன் பூத்தில் நடக்கிற ஒரு ஸ்டோரி. படத்தோட கதை என்னன்னா, ஸ்டூ அப்படிங்கிற நம்ம ஹீரோ நிறைய ஃப்ராடுத்தனமான விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் கல்யாண ஒய்ஃப் இருக்குது அப்படின்னாலும் கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சிருப்பாரு. நிறைய பேருக்கு வேலை வாங்கி தரேன்னு சொல்லி ஏமாத்துவார். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவர் ஒய்ஃபு கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோன் பூத்துக்கு போகிறார். ஒய்ஃப் கிட்ட பேசிட்டு ஃபோனை வைக்கும் போது இன்னொரு ஃபோன் வருது. எடுத்து பேசுகிறாரு. பேசினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்னைப்பர் ஒருத்தன் கால் பண்ணி ஃபோனை வச்சின்னா உன்னை சுற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறான். அவன் நான் சொல்கிறதெல்லாம் செய்யணும், இல்லைனா வந்து உன்னை நீ அங்கேருந்து நகர்ந்தினாலே உன்னை சுற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்னைப்பர் ஒருத்தன் கால் பண்ணுறான். ஒரு டைமுக்கு மேலே அந்த இடத்துக்கு வந்து போலீஸ்லாம் வந்து சுற்றி நின்றுறாங்க. நீ வந்து ஃபோனை வச்சுட்டு வெளியே வா அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க போலீஸ் எல்லாருமே. அப்போ வந்து அவன் சொல்கிறான், என்னை ஒரு ஸ்னைப்பர் வந்து பாயிண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு. அப்போ வந்து அந்த இடத்துல வந்து அவரோட ஒய்ஃப் வந்துடுறாங்க, கேர்ள் ஃப்ரெண்ட் வந்துடுறாங்க. எல்லாரும் முன்னாடி கன்ஃபஸ் பண்ணணும் அப்படிங்கிறாரு. இப்படிலாம் ஸ்டோரி போய்கிட்டு இருக்கும்போது கடைசியில் வந்து இவர் உயிரோட வந்தாரா வெளியே இல்லையா அப்படிங்கிறத அந்த படத்தோட ஸ்டோரி. யார் அந்த ஸ்னைப்பர், எதுக்காக அவர் மிரட்டினா அப்படிங்கிறதான் இந்த படத்தோட கதை. ஃபோன் புத்தை வச்சு இப்பெல்லாம் படம் எடுக்கலாமா அப்படின்னு நீங்கள் யோசிக்கிற அளவுக்கு ஒரு தரமான படம். 1.5 மணி நேரத்தில் எடுத்திருப்பாங்க. 1.5 மணி நேரத்துக்குள்ளே எடுத்திருப்பாங்க அந்த படம். செம்மையான ஒரு த்ரில்லர் படம். திக்குன்னு தான் இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய படம் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஃபிலிம், டீப் வாட்டர் ஹரிசான் அப்படிங்கிற படம் தான். இந்த படத்தோட ஸ்டோரி ஆக்சுவலாக இந்த படமே வந்து பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி அப்படின்னு சொல்லலாம். 2010 ஏப்ரல் மாதம் வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு எண்ணெய் கிணறு வந்து வெடிச்சிச்சு. ஸோ அதை பேஸ் பண்ணி 2016 வந்து இந்த படம் எடுத்திருக்காங்க. படத்தோட ஸ்டோரி என்னன்னா, நம்ம ஹீரோ மைக் வந்து ஒரு இன்ஜினியராக வந்து வேலை பார்க்குறாரு. ஆயில் ரிகில் வந்து வேலை பார்க்குறாரு. இது வந்து கல்ஃப் ஆஃப் மெக்சிகோவில் வந்து ஆயில் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. கடலுக்கு அடியில் ட்ரில் போட்டு ஆயில் எடுப்பாங்கல்ல, அந்த வேலையில் வந்து இன்ஜினியராக இருக்கார் நம்ம ஹீரோ. ஸோ இப்படி ஆயில் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு டைமுக்கு மேலே ப்ரெஷர் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்கிறாரு. இதை கேட்காம எனக்கு காசு தாண்டா முக்கியம், நான் அப்படி தாண்டா எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவங்க வந்து ப்ரெஷருக்கு மேலே ப்ரெஷர் கொடுக்கும்போது அந்த ஆயில் ரிக் வந்து வெடிக்குது. இப்போ அந்த இடத்துல வந்து கடல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து எண்ணெய் வந்து வெளியே வந்து கசிஞ்சு எண்ணெய் ஃபுல்லாக தீப்பற்றி கடலில் வந்து எரியுது. யோசிச்சு பாருங்கள், நடுக்கடலில் வந்து எண்ணெய், அதில் வந்து தீப்பிடிச்சி எரியுது. உள்ளே இவங்க மாட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து உயிரோடு இருக்கவங்கலாம் காப்பாற்றி வெளியே கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறாரு. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக வெளியே இருந்து யாரும் உள்ளே வர முடியாது, உள்ளே இருந்து யாரும் வெளியே போக முடியாது. அப்படி ஒரு சிச்சுவேஷன் இருக்குது. ஏன்னா கடலை சுற்றி பார்த்தீங்கன்னா வந்து ஆயில் ஃபுல்லாக தீ, இவங்க மேலே ஆயில் பட்டாலும் இவங்களை எரிஞ்சிருவாங்க. அப்படி ஒரு சிச்சுவேஷனில் இருக்குது. இப்போ எப்படி வந்து ஹீரோ வந்து எல்லாரையும் காப்பாற்றினாரு அவர் எப்படி தப்பிச்சாரு அப்படிங்கிறதா அந்த படத்தோட முழு கதை. ஒருத்தரோட பேராசனால் எத்தனை பேர் பாதிக்கப்படுறாங்க, எத்தனை பேர் இறந்து போகிறாங்க அப்படிங்கிற ஒரு ட்ரூ இன்சிடென்ட் வச்சு தான் அந்த படம் எடுத்திருக்காங்க. ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். செம்மையான நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய படம் கிரீன்லேண்ட் அப்படிங்கிற படம் தான். படத்தோட ஸ்டோரி என்னன்னா, படத்தோட ஸ்டார்டிங் சீனில் வந்து பூமியை நோக்கி நிறைய விண்கல் வந்து பூமியில் விழுக போகுது. மேபி வந்து பூமிக்கு
அடிக்கு மேலே அட்மாஸ்பியரில் வந்து பட்டு வெளியவும் போகலாம், பூமியில் விழுந்தால் பெரிய இம்பாக்ட் கிரியேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ்லாம் போட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோட பேர் வந்து ஜான், அவர் ஒய்ஃபு அப்புறம் வந்து ஒரு பையன் எல்லாம் உட்காந்து நியூஸில் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு விண்கல் பூமியில் விழுதுறதுனால இம்பாக்ட் வந்து பயங்கரமாக இருக்குது. இவங்க வீட்டு கண்ணாடிலாம் தெரிச்சிருது, அந்தளவுக்கு பயங்கரமான இம்பாக்டாக இருக்குது. இவரோட ஃபோனுக்கு வந்து ஒரு மெசேஜ் ஒன்று வருது, நீங்கள் வந்து கவர்மெண்ட்டால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கீங்க, நீங்கள் உங்கள் பையன் உங்கள் ஒய்ஃபு 3 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கீங்க, உங்களை ஒரு சேஃபஸ்ட் பிளேஸுக்கு வந்து நாங்கள் கூட்டு போகிறோம், நீங்கள் வந்து இந்த ஃப்ளைட்டில் ஏறிடுங்க, வேறு யாரையும் கூட்டிகிட்டு வரக்கூடாது, ஒரே ஒரு பேக் லக்கேஜ் மட்டும் தான் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பிரசிடென்டல் அலர்ட் அப்படிம்பாங்க. அவரோட ஃபோனுக்கு அந்த அலர்ட் வந்ததுக்கப்புறம் இவர் வந்து ஒரு ஃபேமிலியை கூப்பிட்டு கிளம்புறப்ப காரில் வந்து பையனோட மெடிக்கல் இதை வந்து விட்டுட்டு போகிறாரு. ஒரு பையனுக்கு வந்து டயபிட்டிஸ், டேப்லெட்டை விட்டுட்டு போனனால வந்து திருப்பி எடுக்க வராரு. அங்கிட்டு பார்த்தா அவர் பையனை வந்து ஃப்ளைட்டில் ஏற்ற மாட்டாங்க, உனக்கு டயபிட்டிஸ் இருக்குது, ஃப்ளைட்டில் அலௌட் இல்லை அப்படின்றாங்க. இந்த ஏர்போர்ட் சீன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து தனித்தனியாக பிரிஞ்சுறாங்க. ஒய்ஃப் ஒரு பக்கம், பையன் ஒரு பக்கம், இவர் தனியாக ஒரு இடத்துல இருக்கார். இவங்கெல்லாம் திருப்பி சேர்ந்தாங்களா இல்லையா? அந்த சேஃபஸ்ட் பிளேஸ் அப்படின்னாங்களா கிரீன்லேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வந்து ஒரு பங்கர் ஒன்று இருக்கும். அது அண்டர் கிரவுண்ட் பங்கர். அங்கே வந்து ஆக்சிஜன்லேருந்து ஃபுட்டுலேருந்து சப்ளைஸ் எல்லாமே இருக்கும். அங்கே போனால் சேஃப் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஃபேமிலியை கண்டுபிடிக்க போகிறாரு. ஃபேமிலியை கண்டுபிடிச்சி அப்புறம் வந்து அந்த கிரீன்லேண்டுக்கு போனாரா இல்லையா அப்படிங்கிறத மிச்ச ஸ்டோரி. இந்த படம் பார்த்தீங்கன்னா வந்து ஷார்ட்டாக வந்து ஒரு 2 டேஸ்க்குள்ளே நடக்கிற மாதிரி இருக்கும். ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்குமே வந்து ஒரே நாளில் வந்து காரில் தான் அதிகபட்சம் வந்து ஒரு போகிற மாதிரி இருக்கும். இங்கேருந்து அங்கே போகிறது, அங்கேருந்து ஒரு ஒய்ஃபை காப்பாற்றினாரா இல்லையா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து படம் போயிட்டு இருக்கும். சரியான ஒரு சர்வைவல் த்ரில்லர் படம், டெஃபினட்டாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். லாஸ்ட்டாக நம்ம வீடியோவில் பார்க்க போகிற படம் வந்து வெரோனிகா அப்படிங்கிற படம் தான். இந்த படம் ஸ்பானிஷ் படம், தமிழ் அவைலபிள் கிடையாது. பட் படம் வந்து செம்மையான ஒரு ஹாரர் படம். படத்தோட ஸ்டோரி என்னன்னா, வெரோனிகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருக்கா. இந்த படத்தோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா வந்து 1991 ஸ்பெயினில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி எடுத்திருப்பாங்க. ஒரு 15 வயசு பொண்ணு இறந்து போயிருப்பா. அவரோட டெத்து வந்து ஒரு மர்மமாகவே இருக்கும். அதை பேஸ் பண்ணி தான் அந்த படம் எடுத்திருப்பாங்க. இப்போ இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா, வெரோனிகாங்கிற பொண்ணுக்கு வந்து அப்பா கிடையாது, அப்பா இறந்து போயிறாரு. அம்மா வந்து ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி. அவங்க வந்து வேலைக்கு போய் தான் வந்து சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. 3 சின்ன பசங்க இருக்காங்க. வெரோனிகாவுக்கு வந்து தம்பி 3 பசங்க இருக்காங்க. வெரோனிகா வந்து ஸ்கூல் படிக்கும்போது ஸ்கூலோட பேஸ்மெண்ட்டில் வந்து ஓஜா போர்டை வச்சு அவரோட ஃப்ரெண்டோட சேர்ந்து அவள் அப்பாவை வந்து கூப்பிட்டு பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாரு. செத்து போன அப்பா கூட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணும்போது சூரிய கிரகணம் நடைபெறுது. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இவங்களோட பிளட்டு வந்து தெரியாதனமாக அந்த ஓஜா போர்டில் விழுந்தனால வேறு ஏதோ ஒரு பேயோட கான்டாக்ட் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா பேயை வந்து கூப்பிட்டுறாங்க. இப்போ வந்து அந்த பேயிட்டிருந்து இவங்க தப்பிக்கணும். அது வந்து வீட்டு வரைக்கும் வந்துடுது. வீட்டில் வந்ததுக்கப்புறம் நிறைய சம்பவங்கள் நடக்குது. கடைசியில் வந்து இவங்க வந்து அந்த பேயிட்டிருந்து தப்பிச்சாங்களா இல்லையா, என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதா ஸ்டோரி. யார் அந்த பேய் அப்படிங்கிறத வந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் ரொம்ப பயங்கரமாக கொண்டு போயிருப்பாங்க. ஒரு காஞ்சூரிங் படத்துக்கு வந்து ஈக்குவலான ஒரு படம் அப்படின்னு சொல்லணும் அந்த படத்தை. அண்ட் கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப ஹார்ட் ஹீட்டிங்காக இருக்கும். பேஸ்ட் ஆன் ரியல் ஸ்டோரி அப்படிங்கிறனால வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் படம். அந்த படம் வந்து இங்கிலீஷில் பார்க்குறவங்க, ஸ்பானிஷில் பார்க்குறவங்க வந்து சப்டைட்டிலோட தான் நான் அந்த படம் பார்த்தேன். சூப்பரான ஒரு படம், கண்டிப்பாக பாருங்கள். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. நெக்ஸ்ட் வந்து என்ன ஜானரில் வந்து மூவி வேணும் அப்படிங்கிறத வந்து கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா வீடியோ போட யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அட்வென்ச்சரில் வீடியோ போடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். உங்களுடைய கருத்துக்களை வந்து மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிருங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் வந்து லைக், அந்த மாதிரி நிறைய வீடியோ நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்துக்கிட்டே இருக்கும்.